ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் யோகேஷ். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூம் டெம்ப்ளேட்ஸ் எங்கே ஃப்ரீயாக இருக்கும், ப்ளஸ் வந்து அதை எப்படி செக் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ நான் போட்டேன். தென் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க, ரெசியூம் ஓவர்வியூ கொடு, ப்ளஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, ஸோ அதையும் சொல்லிட்டுனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ ஓகே, அதுக்கான வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ உங்களோட ரெசியூம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும், மெயின் திங்ஸ், உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கரெக்டான ஃபோன் நம்பர் அதை ஆட் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், மெயின் திங் ஸ்கில்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்கான ஸ்கில்ஸ் போடுறீங்க. ஆக்சுவலாக உங்களோட பர்டிகுலர் ஒரு ஸ்கில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இது பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் போகணும். ஸோ வேணால் நீங்கள் அடிஷ்னல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் டைப் ரைட்டிங், அது கம்யூனிகேஷன்ஸ், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் நீங்கள் அடிஷ்னல் ஸ்கில்ஸ்னு போட்டுக்கணும். பட் ஸ்கில்ஸ் எக்ஸாக்டாக வந்து உங்கள் ரெசியூம்க்கு ரிலேட்டடாக இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கில்ஸ் வந்து உங்களோட டெஸ்டினேஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களோட ரெசியூம் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதெல்லாம் நிறைய போட்டிருப்பீங்க, பட் அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்க்க மாட்டாங்க. மெயின் திங் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் பேஸ்ட் ஆன் உங்கள் ரெசியூமே செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்கள் ரெசியூமே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுலேருந்து ரிலேட்டடான தான் கொஸ்டின்ஸும் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக போடுறீங்களோ உங்களோட ரெசியூம் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்கள் டெஸ்டினேஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருந்தால் தான் ரெசியூம் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும், ப்ளஸ் ஷோ. தென் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா எல்லாமே எடிட் பண்ணிவிடுவீங்க. எடிட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் இது ஆட் பண்ணுவீங்க. பட் எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்கள் காலேஜோட ப்ராஜெக்ட், ப்ளஸ் வந்து நீங்கள் எதனா இன்ஸ்டியூட்டில் வந்து எதனா கோர்சஸ் எதனா முடிச்சிட்டிங்கன்னா அதோட கோர்சஸ், ப்ளஸ் வந்து கெட்டப் லிங்க் உங்களோட ப்ராஜெக்டோட. ஸோ அது சிம்பிளாக இருக்கும். ஒரு ரெசியூம் வந்து ஒரு பேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் ரெண்டு பேஜ் போனால் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஒரே பேஜில் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 2 பேஜ் அவங்களுக்கு போடலாம். பட் ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். செக் பண்ணால் உங்களோட ஸ்கில்ஸ் கரெக்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து டீட்டெயிலாக இருக்கணும், ப்ளஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். அதில் முக்கியமாக கீவேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டபிளாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏன் ரிப்பீட்டபிளாக நான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறேனோ அந்த கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ரெசியூம் தான் ஹைலைட் ஆகுதில்ல. ஸோ அப்போ வந்து கீவேர்ட்ஸ் போட்டு தான் மேட்ச் பண்ணுவாங்க உங்களோட. இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நாக்ரியோ லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்கில்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இதில் எவ்வளோ ஸ்கில்ஸ் அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இருக்கோ அப்போ வந்து உங்களோட ரெசியூம் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இதுதான் பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து உங்களோட ரெசியூம் வந்து ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். ஓகே, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக்ஸாக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களோட ரெசியூம் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களோட ரெசியூம் வந்து டேரெக்டாக ஹெச்ஆருக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும் பர்டிகுலர் கம்பெனி. ப்ளஸ் வந்து என்ன ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே உங்களோட மேபி உங்களுக்கு மெயில்ஸ் வரலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ரெசியூம் இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ காய்ஸ்.